இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கான டாப் சம்பவங்கள் எல்லாமே சட்டமன்றத்துல தான் நடந்திருக்கு. முதலமைச்சர் விஜய் சார் நேத்து எதிர்க்கட்சி தலைவர் உதயண்ணா கேட்ட கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு மாசா பதிலடி கொடுத்திருப்பாரு. சட்டமன்றத்தோட ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் சார வாய தொடங்க சிஎம் அப்படின்னு சொல்லி அவங்க சட்டையில பேட்ச்லாம் போட்டு வந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் சார் வாய திறந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு தான் சொன்னாரு. அது சொன்னதுக்கே எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க. டாஸ்மாக்ல அது என்ன பேரு? பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சபாநாயகர் அவர்கள் முதலமைச்சர் விஜய் சார் எல்லாத்தையும் பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நீங்க பேச வேண்டியதெல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு டைம் தரேன், அப்போ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசட்டும், நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய் சார் தொடர்ந்து மாசா பேசியிருப்பாரு, எதிர்கட்சிக்காரங்களை அலற விட்டுருப்பாரு. விஜய் சார் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது குட்டி ஸ்டோரி, அப்படிதானே? அந்த குட்டி ஸ்டோரிய சட்டமன்றத்திலையும் அவர் சொல்லியிருப்பாரு. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். அப்புறம் நேத்து எதிர்கட்சி தலைவர் உதய் சார் அரச சொல்ற மாதிரி அமைச்சர்களை ஈவில்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு முதலமைச்சர் விஜய் சார் ஈவில்ஸ்னு ஒரு டெவில்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்திருப்பாரு. அப்புறம் முதலமைச்சர் விஜய் சார் உரையை முடிக்கும் போது ஸ்டாலின் சாரோட செய்கையான இந்த செய்கையை சொல்லி முடிச்சிருப்பாரு. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சபாநாயகர் அவர்கள் தேதியே குறிப்பிடாம சட்டமன்றத்தை தள்ளி வச்சிருப்பாரு. செகண்ட், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு 1 கிராம் தங்கம் கொடுக்க போறாங்க. அத செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் சார் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாரு. ஆனா நேத்து முதலமைச்சர் விஜய் சாரோட பிறந்த நாள் அன்னைக்கே அது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 755 கோடி ரூபாய் அமௌண்ட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தேர்டு, நேத்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மாசத்துக்கு 500 பக்தர்கள் வர்ற கோவிலான குன்னூர் விநாயகர் கோயிலுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அந்த கார் பார்க்கிங் கட்டுற பணியை இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்காரு.